அதிகாலையில் கோயம்பேட்டில் போய் காய்கறி வாங்கி கொண்டு திரும்பும் அப்பாவி வியாபாரிகளை ஏதோ கொள்ளையடித்து கொலை செய்தவனை துரத்துவது போல துரத்தி பிடித்து அவர்களிடமிருந்து 10 ரூபாய் லஞ்சம் வாங்கிய போக்குவரத்து துறை அதிகாரி சேனாதிபதி லஞ்ச ஒழிப்பு போலீசார் பொறிவைத்து பிடித்து அவரை கைது செய்தனர். இவர் இதற்கு முன்னால் வேலை செய்த திருச்செங்கோட்டில் பிளாட்பார கடைகளில் 5 ரூபாயும் பொது இடத்தில் பிச்சை எடுப்பவர்களிடம் 2 ரூபாயும் லஞ்சம் வாங்கி உயர் அதிகாரிகளால் எச்சரிக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 5 ரூபா 2 ரூபா ஆடா நீங்க வேற. சென்னையில் உள்ள ஒரு விவரமா தாங்க இருக்காரு. 100 பேர்த்திட்ட 5 ரூபா 200 பேர்த்திட்ட 2 ரூபான்னு வாங்கினா கொடுக்கறவனுக்கு பெருசா தெரியாது, வாங்குறவன் பை நிறையும்ல. எங்களை கேவலப்படுத்தினது போதும், அங்க உங்க டவுசர் கிழிஞ்சு தொங்குது பாருங்க. சந்தேகத்தின் பேரில் ஜெயிலர் சின்னபாபு சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். கைதிகள் எல்லாத்துக்கும் அவன் தாயா காரணம். அரவிந்த சிவசாமி அவன் தான் மேலிடத்துக்கு பெட்டிஷன் கொடுத்திருப்பான். உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கு, அவருக்கு, அவருக்கு எல்லாருக்கும் என்கொயரி வர வச்சது அவன் தான். மனித உரிமை கமிஷன் வரைக்கும் மனு போட்டிருக்கான். அங்க இருந்து விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? ஜட்ஜையா எதையாவது பேசுங்க. என் கோர்ட்டுக்கு வந்து எங்கிட்டயே புரோக்கர் வச்சிருக்கீங்களான்னு கேட்டான். அவமானமா இருக்கியா? என்ன செய்யணும்? உங்க எல்லாருக்கும் என்கொயரி வர வச்சான்ல, அவனை தூக்கிட்டு வந்து நீங்க எல்லாரும் சேர்ந்து என்கொயரி பண்ணுங்க. ஒரு கேஸ் விஷயமா என்கொயரி பண்ணணும். வா. என்ன கேஸ் சார்? வா சொல்றேன். அரவிந்த் என்னடா? அனில் சார், அனில் சார், அனில் சார், அரவிந்த் சார். ஏட்டியா அனில் சார் அரவிந்த் இங்க கூட்டி வந்தாரா? இல்லையப்பா. 001 உங்க வண்டி தானே? ஆமா, அதுலதான் கூட்டி வந்தாரு. சொல்றா. நீ பாத்தியா? பாத்தீங்க சார், அனில் தான் கூட்டி போனார். யூனிஃபார்ம்ல தான் சார் இருந்தாரு. போலீஸ் ஸ்டேஷன் போனியா? போனீங்க சார். அங்க போய் கேட்டுக்க அந்த மாதிரி யாருங்க வரல அப்படின்றாங்க சார். முதல்ல மிஸ்ஸிங் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவோம். மேன் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்டாவது எடுப்பீங்களா? எல்லாரையும் ஒரே மாதிரி நினைக்காதீங்க வக்கீல் சார். என்னாச்சு? என்னடா ஆச்சு? செல்லையா? ஐயா, அந்த மிஸ்ஸிங் கேஸ் அரவிந்த் சிவசாமி யாரோ கடத்தி கொண்டு போய் அடிச்சிருக்கு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா. அயால் கான்சியஸ்ல இருக்கா, என்கொயரி பண்ண கண்டிஷன் இருக்கான்னு விசாருங்க. போன போட்டு கேளுங்கடியா. என்கொயரி பண்ற அளவுக்கு எனர்ஜி இருக்குன்னு டாக்டர் சொல்லியாச்சு. நீ கொஞ்சம் வெளியேறி போமா. ஐயா டாக்டர். ஹலோ. கதவை க்ளோஸ் பண்ணுங்க. நீ கொஞ்சம் வெளியே இருப்பா. ஏட்டியா போமா, சொன்னா கேட்கணும். அவன் பாவம்
வாயாட்டியா போங்க. நல்ல வாயாட்டியா. ஹலோ ஹலோ தம்பி, அடையா எழுதிங்க அடையா. உன்னை யாருப்பா கூட்டி கொண்டு போனேன்? யாரு? நீங்க தான் சார். அடையா எழுதணும், அடிச்சிருங்க. தலையில் அடிபட்டுருக்குன்னு நினைக்கிறேன். கன்ஃபியூஷனாக இருக்கு. கிட்டது போரே. டாக்டர் சார் எப்போ நார்மல் ஆகும்? ஒரு 10 to 15 days ஆகும் சார். கெட் வெல் சூன் பிரதர். அப்புறமா இன்னொரு என்கொயரி பண்ணலாம். ஓகே.